அங்க 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 இப்படி நான் படிக்கிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியலடா கருணாசினி, வா வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். நீ திருப்பரங்குன்ற வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் என்கிட்ட முருகர் பேச மாட்டாரா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வாட்டி இந்த ரோட்டில் போயிருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் இந்த இடத்துல நிற்கிறேன். நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் மனதிலே உறுதியாக நிற்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பயமாக இருக்கு. அண்ணனுக்கு முன்னாடி பேசணும் ஒன்று. ரெண்டாவது என்ன, ஏன்னா இவங்கெல்லாம் நிறையா பேசி பேசி பழகினவங்க. இருந்தாலும் நான் எனக்கு மனசுக்கு பட்டதை பேசுகிற ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் என்ன தோணுதோ அதை பேசிடுவேன். சரியாக தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது சின்ன வயசில் அண்ணன் வைகோ அவர்கள் சின்ன வயசில் இப்போ எங்கள் அப்பா சேத்தவர் ரொம்ப வெறி பிடிச்ச ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ளவர். அதனால் சைக்கிளில் வச்சுக்கிட்டு அண்ணன் எங்கே பேசினாலும் அந்த பகுதியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அறந்தாங்கி அந்த சரௌண்டிங்கில் எங்கே பேசினாலும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அப்படி பார்த்த ஒருத்தரை சமகாலங்களில் அவர் கூட ஏறி நின்று அவருடைய ஒரு இலக்கை நோக்கி அவர் செய்யக்கூடிய அந்த நடைப்பயணத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லையாங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. உண்மையிலே எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் நான் கஷ்டப்பட்டதை பார்த்தாரு, அவரும் கஷ்டப்பட்டார். ஆனால் நான் நல்லா இருக்கிறத அவர் பார்க்கல. அடுத்து தலைவர் கூட தான் நான் நிற்கிறேன், சரிக்கு சமம் என்னை உட்கார வச்சு பேசுகிறாருங்கிறதெல்லாம் பார்த்தா அதை விட ஒரு பெற்றவனுக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். அதனால் என்னுடைய ஆழ் மனசிலிருந்து என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் அண்ணன் வைகோவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். திருமுருகன் காந்தி எப்படி பேசினார் பார்த்தீங்களா? அவர் மைக்கே வைக்க விட மாட்டேங்கிறார். இந்த சனாதனம், இந்த சங்கி, இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் மீடியாவே உள்ளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கோவப்படுறார். அவருக்கு இதில் என்ன தனிப்பட்ட லாபம் எதாவது இருக்கா? வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து அவர் சொல்கிறார். பெரிய ஆபத்து நமக்கு வருதுடான்னு சொல்கிறார். இப்போ தலைவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு நடத்துகிற இந்த நடைப்பயணம் என்ன சமத்துவத்துக்கான ஒரு நடைப்பயணம் தானே. இப்போ காந்தி அதை தான் கோவப்படுறார். அடுத்து எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கார், இன்னும் நிறையா கோவப்படுவார். நானும் கொஞ்சம் கோவக்காரன் தான். ஏன்னா யார் மேலே கோவம் வருது நமக்கு? நம்மையும் நம்ம மண்ணையும் நம்ம மொழியையும் அழிக்கணும்னு நினைக்கிறவனை பார்த்து கோவப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லை தப்பு இல்லை. ஆக நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்ற சமத்துவத்தை அன்றே தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வை என்று வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களின் உள்ளங்களிலும் என் அருமை அண்ணன் வைகோ அவர்களுடைய நெஞ்சத்திலும் உறங்கிக் கொண்டிருக்கும் என் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை, ஒரு உயர்ந்த நோக்கத்தை, அதாவது காந்தியடிகள் சத்தியாகிரகம் யாத்திரை நடத்தியிருக்கார். அவரே ஒரு இஸ்லாம் இந்துக்களுக்கான கலவரம் நடக்கும் பொழுது தனியாளாக அந்த கலவரத்துக்கு போய் நின்று அங்கே அமைதி நிலைநாட்டியிருக்கார். அதற்கு பிறகாக 1938 பெரியார் அவர்கள் தலைமையிலே அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி எல்லாம் போன்றவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி சீனாவில் கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து ஒரு புரட்சியை உருவாக்கின மாசோ. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் விஷயமா நட யாத்திரை செய்த முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு பிறகு இது போன்ற மக்களுடைய தேவைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய அரசியல், அவர்கள் நினைக்கக்கூடிய சித்தாந்தங்களை
மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு தொடர்ச்சியாக நமது முன்னோர்கள் நடைபயணங்களை யாத்திரைகளை நடத்தியிருக்கிறார்கள். அது எல்லாமே நாம் அறிஞ்சதுதான். அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 89 சமுதாய மக்கள் மீது வெள்ளையர்கள் அரசு ஒரு குற்றப்பரம்பரை சட்டத்தை புகுத்திய பொழுது, அவர்கள் மீது திணித்த பொழுது, மிக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து மக்களை திரட்டி நீண்ட நடைபயணத்தை மேற்கொண்டு அதிலே வெற்றி கண்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதும் வரலாறு. அதன் பிறகாக எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்க, நடையா நடந்து சாதிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நடையா நடந்து சாதிச்சிட்டாயா அப்படின்னு. அந்த மாதிரி நடையா நடந்து இந்த தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக மறுக்கப்படுகின்ற உரிமைகளை போராடி பெறக்கூடிய அந்த வலிமை உள்ள நடையாக நடந்து சாத்தியப்படுத்திய எனது அருமை அண்ணன் வைகோ அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகு. அதாவது 1986 உங்களுடைய முதல் நடைப்பயணம் 1986. இன்னைக்கு 2026, 40 ஆண்டு காலங்கள். ஒட்டுமொத்த இந்த உலக வரைபடத்தில் 40 ஆண்டு காலங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக ஒருவன் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த தென்னாட்டு சிங்கம் வைகோவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நடையாக நடந்து யாருக்காக? தனக்காகவா, தன் குடும்பத்திற்காகவா, தான் சார்ந்த இனத்திற்காகவா, தான் உறவுக்காகவா, எதற்காக? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தமிழர்களுடைய உரிமைகளுக்காக. அன்று முதல் இன்று வரை நான் இன்றும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன், நாளையும் ஆதரிப்பேன், என்றும் ஆதரிப்பேன் என்று சொல்லி 1.5 ஆண்டு காலங்கள் பொடா சட்டத்திலே சிறையில் இருந்த ஒரு மகான், ஒரு மாவீரர், அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி சொன்னதைப் போல 1957 அன்றைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்களை பார்த்து, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஆன்சர் மை கொஸ்டின் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த அவையை அலறவிட்டார். அதற்கு பிறகாக 1986 அண்ணன் வைகோ அவர்கள் ராஜீவ் காந்தியை கதற விட்டார். அதே காலகட்டத்தில் 86 84 எனக்கு தெரியவில்லை, மாநிலங்களவையிலே ஈழத்து பிரச்சனைகளை முன்மொழிந்து கொண்டு வந்த பொழுது, அன்றைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இலங்கைக்கு ஆயுதங்களை அனுப்பிய அந்த விமானம் திருவனந்தபுரத்திலே எரிபொருள் ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்ததை வன்மையாக கண்டித்து அவர் கேள்வி எழுப்பிய பொழுது அதில் என்ன இலங்கை தமிழர் என்று எழுதியிருக்கிறதா என்று இலக்கார பதில் சொன்னார் ராஜீவ் காந்தி அவர்கள். உடனடியாக அண்ணன் கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று, உன் தாய் இந்திராவை சுட்டதே அந்த புல்லட் அதிலே இந்திரா காந்தி என்று இருந்ததா என்று கேள்வி எழுப்பிய ஒரு மாபெரும் மனிதன் அவர். ஆகவே இப்பேற்பட்டவர்களை எந்த நேரமும் எந்த நிலையிலும் தன்னிலை நினையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நினைவுகளையும் நிலைகளையும் எண்ணி எண்ணி உருகி அதற்காக தன் உயிர் போகும் தருவாயிலும் உறக்க குரல் கொடுத்து கொண்டே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். இவரை போன்றவர்களை நான் மறந்து விட்டாலோ ஏற்க மறுத்து விட்டாலோ சத்தியமா எவனுமே நல்லா இருக்க மாட்டான். அப்படித்தான் சொல்லணும். ஆக இன்றைக்கு நான் 2 விதத்தில் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய தலைவர் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். 1000 விமர்சனங்கள் என் மேல என்ன சொன்னாலும் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் அனைத்து ஜாதிகளும். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல. அதிலே முடிஞ்சிருச்சு சமத்துவம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஆக என் தெய்வ திருமகனாரை தன் இளவயதிலே நேரடியாக கண்ட தலைவன் இன்றைக்கு என் தெய்வ திருமகனாரை நேரடியாக கண்டு இன்று வரை அவருடைய நினைவிடத்துக்கு 1 வருடம் கூட தவறாமல் வழிபட செல்லக்கூடியவராக இன்று வரை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவருக்கான எதற்காக ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதியாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு ஒழுக்க சீடராக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த உரிமைகளுக்காகவும் போராடி கிட்டத்தட்ட 4000 நாட்கள் சிறைச்சாலையிலே கழித்த ஒரு தேசியவாதி என்கின்ற அப்பழுக்கற்ற அவரை ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது?
அந்த அடிப்படையிலே தான் என் தெய்வ திருமணாரை பார்த்த ஒரு தலைவர், என் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனையும் பார்த்த ஒரு தலைவர், அவரோடு வாழ்ந்த ஒரு தலைவர். வெறும் போட்டோ மட்டும் பிடிச்சிட்டுலாம் வரல, கூடவே நடந்து பழகி உடை அணிந்து உறக்க ஓடி உறக்க ஒழித்து உணர்வுகளை இணைத்து பேசி அரசியல் பழகி அதை உலகுக்கு எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்திலே தமிழ் தேசியம் என்ன என்பதை உறக்க சொன்ன முதல் தலைவன் எனது அருமை அண்ணன் வைகோ அவர்கள். எவன் ஒருவனாலும் மறுக்க முடியாது. தலைவரை இவரை விட வயதிலே சிறியவராக இருந்தாலும் தலைவரை தலைவருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மாசற்ற மனிதர் வைகோ அவர்கள். அப்பேற்பட்ட ஒருவர் இன்றைக்கு எதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மிக மிக மோசமான ஒரு சூழலில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னோர்கள் எல்லாம் போராடிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சலுகைகளை கூட நாம் பெற்றிருக்கிறோம். அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மேதகு மாண்புமிகு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்? சமத்துவம் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வாக்குரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இது மட்டும்தான் இன்றைக்கு ஓரளவு கிடைத்திருக்கிறது. மற்ற இந்த சமூக நீதி என்பது, சமத்துவம் என்பது சரியாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. அது உயர்ஜாதி மக்களிடத்திலே, குறிப்பாக பார்ப்பனர்களிடத்திலே, இந்த சங்கிகளிடத்திலே, இந்த ஆர்எஸ்எஸ் கொலைகார கும்பலிடத்திலே தான் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரை நமதுக்கான இடஒதுக்கீடு, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய பிசி எம்பிசி ஆக இருக்கக்கூடிய அதிலே குறிப்பிட்ட பிரமலை கல்லூரி போன்ற சமுதாய மக்களுக்கு யார் ஒருவருக்காக இதுவரை உச்சநீதிமன்றத்திலே அந்த பதவிகள் கிடைத்திருக்கிறதா, உயர்நீதிமன்றத்திலே கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தீர்களே ஆனால் மறுக்கப்படுகிறது, திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. ஆனால் இடஒதுக்கீடை ஏமாற்றி நம்மளை போன்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை சுரண்டி ஒரு கூட்டம் அந்த உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு சான்றுதான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள், திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள். நாளைக்கு நான் முருகனை போய் பார்க்கலாம் இருக்கேன். நாளைக்கு நாளைக்கு போய் பார்த்து என்னதாப்பா அவனுக்கு பிரச்சனை, வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? டே ஒண்ணுமே புரியாடா தம்பி, கயாமுயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பண்டார மணி அடிச்சான், கோயமே மணி அடிச்சான், வெள்ளாள மணி அடிச்சான். அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் தமிழ்லே பேசினான். நான் தமிழ் கடவுள் தானடா, எனக்கு தமிழ் மட்டும் தானடா தெரியும். திடீர்னு என்னடா ஏதோ ஒன்று குயாங்கன்னு கத்துறாங்க. அங்க 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 இப்படி நான் பண்ணிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியலடா. கருணாசி நீ வா, நீ திருப்பரங்குன்றம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் எங்கிட்ட முருகர் பேச மாட்டாரா? இல்ல எங்கிட்ட பேச மாட்டாரா முருகர்னு கேட்கிறேன். கோவணங்கட்டவன் மட்டும் தான் பேசுவாரா? மணி அடிக்கிறவன் மட்டும் தான் பேசுவாரா? நானும் மணி அடிப்பேன். எங்க முன்னோர்கள் 900 ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன். 900 900 வருஷம் பாரம்பரிய ரெக்கார்டு இருக்கு. காட்டணுமா? மோடி, அமித்ஷா யாருக்காவது வேணுமா? காட்டுறேன். நாங்க ரெக்கார்டு, எங்களுக்கு எல்லாமே வரலாறு தான். ஒரு ஜனநாயக நாட்டில் பல மதங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில், ஒரு பன்முகை முகம் கொண்ட ஒரு தேசத்தில் நீ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ கற்ற பாராளுமன்றத்தில் மேலப்பட்டு கடல்ல கலக்கணும், கடல்ல ஏதோ புளிஞ்சோம், ஏதோ தயிர் வந்துச்சு, மோர் வந்துச்சுன்னு படம் வரைகிறது. அதுல கொண்டு போயிட்டு மக்களுக்கு எந்த ரூபத்திலேயுமே பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழியை கொண்டு போயிட்டு நீ எழுதுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னே சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டா மேட்ரு வர. அதாவது இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றுற வேலையை பண்ணிடணும். இதைத்தான் நான் சொல்றேன். இவரை போன்ற அறிவாளி, போராளி, என்ன புத்திசாலி, பின்வாங்காத ஒரு குணம் உள்ளவர்,
எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் சட்டத்தில் அடிச்சு நொறுக்கிறவரு இப்பவும் எப்போதுமே கையில கார்ல கவுனோட தான் இருப்பார். போற வழியில ஒண்ணுனா கூட கோர்ட்டு இருந்துச்சுன்னா இறங்கி போய் நின்றுவார் மக்களுக்காக. அப்பேற்பட்டவர் இவர் இருக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள். அவன் பஞ்சாப் கொண்டு வரங்கிறான், பீகாரை கொண்டுட்டு வரங்கிறான், உத்தரப்பிரதேசத்தை இங்க கொண்டுட்டு வரங்கிறான். என்ன இங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரே ஒரு விஷயம், சாமியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மண்டையை கழுவி ஓட்டா மாத்தணும் நினைக்கிறான். அதுக்கு இங்க இருக்கிற 4 காவாலி பிள்ளை கூட போறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், என்ன கொள்கை இருக்கு, என்ன சித்தாந்தம் இருக்கு அவங்களுக்கு? மதத்தின் பெயரால் வாக்கு, அதை மதத்தின் பெயரால் எப்படி அரசியல் ஏத்துக்க முடியும்? அரசியல் என்பது ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், அது மக்களுக்கானதான அரசியல். அதை நானு பொட்டு வச்சிருக்கிறேன், நீனும் பொட்டு, அப்ப நீ என்ன நானும் ஒண்ணு ஓட்டு போடனா சரி, உன் வீட்டில் பொண்ணு கேட்கிறேன் கொடுக்குறியா? நீனும் பொட்டு வச்சிருக்க, நானும் பொட்டு வச்சிருக்கிறேன், வா, நான் கயிறு தான் போடல, நான் பொண்ணு கேட்கிறேன், உங்ககிட்ட பொண்ணு கொடுப்பியா? அப்போ முழுக்க முழுக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையை ஏமாற்றி அதை வாக்காக பறித்து பாய்க்கு உனக்கு சண்டை, எங்க எதுக்குடா நாங்க சண்டை போடணும்னு கேட்கிறேன். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நாங்க நல்லதா இருக்கிறோம். எவனோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க ஒட்டு எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த சமூகத்தின் மீது எப்படி பழி போட முடியும்? எப்படி போட முடியும்? அந்த விதத்தில் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல ஏதாவது பேசிட்டே இருப்பேன். அதனால நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பஞ்சபூதங்களுக்கு அழிவு வந்தாலும் அழிவில்லாத ஒரு நிலையில் தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழினத்தை காக்கக்கூடிய போராளியாக வைகோ அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து இந்த தமிழகத்தை வழிநடத்தி இன்றைக்கு திராவிட சித்தாந்தத்தை ஏங்கி நிற்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். எந்த ரூபத்திலும் தமிழகத்தில் திராவிட ஆட்சி தொடர வேண்டும். அதை ஏதாவது ரூபத்திலே முறியடித்து குறுக்கு வழியிலே புகுந்து அதை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பாஜக RSS சித்தாந்த கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை புறமுதகு துரத்தி ஓட 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 விரட்ட வேண்டும். அதற்கு நீயும் நானும் தயாராக இருக்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை என் அருமை அண்ணன் வீரசிங்கம் துரையண்ணன் வைகோ அவர்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.